அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்துட்டு சொல்லியிருப்பேன் எனக்கு சேலரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மந்த் நான் ஃபுல்லாவே வேலைக்கு போயிருந்தேனா, அதனால ஃபுல் சேலரி வந்திருந்துச்சு. 12,000 வந்திருந்துச்சு. அதில நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. சும்மா குட்டியோண்டு வீடியோ தான். என்ன சொல்றது, பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்கலாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் வந்துட்டு நேத்து நான் வீடியோ போட்டிருந்தேன்ல, ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என்னைய பார்க்கு கிட்ட பார்த்தாங்களாம். நான் அந்த டெலிவரி எல்லாம் குடுத்துட்டு வரும்போது பார்த்துருப்பாங்க போல. அங்க நான் பஜ்ஜி வாங்கினேன். குட்டி குட்டி பஜ்ஜி வாங்கியிருந்தேன்ல, உங்கள்ட்ட காமிச்சேன்ல. பிஸ்கட். என்னத்த சொல்றதுங்க? ஆமாங்க. இவள வச்சுட்டு ஒரு வீடியோ எடுக்க முடியுதா பத்தி. இது அம்மா தரேன் இதா. அது காலியா போச்சு. அம்மா இன்னும் நான் வாங்கி தரேன். இருடி, அது இல்லடி, இங்க பாரு. நம்பவே மாட்டிக்கிறாங்க. இவ சரியான மோசமானவ. இந்த ஆக்சரை பத்தீங்களா? என்ன பேசுனேனே மறந்துருச்சு போ. வடை வாங்கிட்டு இருந்தேன்ல, அப்போ என்னை பார்க்கிட்ட ஃபாத்திமான்னு இருந்துச்சு அவங்க ஐடி நேமு. அவங்க என்னை பார்த்துருப்பாங்க போல இருக்கு. எனக்கு கூப்பிட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு கேட்கல சிஸ்டர், உண்மையிலே கேட்கல. என்ன சொல்கிறது, அப்படிலாம் கூப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவேன் நான். என்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசும்போது மாதிரி கூச்சமாக இருக்கும். அது வந்துட்டு எனக்கே இருக்கிற ஒரு இது. எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருக்கும். என்னங்க சாரிங்க, அப்ரா குட்டியை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால பேசுகிறதால அப்படியே கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் தொழுது முடிச்சேன்னா அப்படியே ஸ்கார்ஃப் போட்டுட்டு அப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? சிஸ்டர் எனக்கு கூப்பிட்டாங்க போல இருக்குது. எனக்கு காதில் விழுகலை. சாரி சிஸ்டர், உண்மையிலே நீங்கள் கூப்பிட்டது எனக்கு தெரியலை, கேட்கல. அப்படி உங்க என்ன சொல்கிறது, அவங்க பாவம் ஆசையாக கூப்பிட்டுருப்பாங்கல்ல. ரொம்ப சாரி சிஸ்டர். கேட்டிருந்தா கண்டிப்பாக நான் பார்த்துருப்பேன். அஃபினத்தா கிட்ட கூட உங்கள் மெசேஜ் படித்தோடனே சொன்னேன், நம்மளை கூப்பிட்ருக்காங்க வீரா, நம்ம காதுலேயே கேட்கல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 2 மினிட்ஸ் தான் அந்த கடைக்கிட்ட நின்றேன். அப்போ கூட ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்கக்கிட்ட பேச முடியலை. சாரி சிஸ்டர், உண்மையிலே சாரி சிஸ்டர். அப்புறம் நம்ம சேலரிக்கு வருவோம். எனக்கு 12,000 ருபீஸ் சேலரி கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இருத்தவங்க ஆமாம். இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்க இருச்செல்லாம். ஆமாம், உண்மையா இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்கா. அதுக்குள்ளே ஒரு இன்ட்ரோ வீடியோ கொடுத்துட்டு எப்படியாவது எடிட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் நினைக்கிறேங்க. இங்கே நம்ம அஃப்ரா குட்டி வச்சுட்டு எடிட் பண்ண முடியுமா? முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அஃப்ரா குட்டியோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. பாப்பாவுக்கு 2 வயசு ஆகி 4 மாதம் ஆச்சு. ஆமாம், 4 மாதம் ஆச்சுங்க. சரி சொல்லலாம் மீரா ப்ளீஸ். அப்போ கூட்டு போக மாட்டேன் பிறந்த நாளைக்கு. ஷார்ட்ஸ் உப்பு கூட்டு போக மாட்டேன். பேசாம இரு. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள 40 ரூபாய் இருக்கு பாருங்களேன். எனக்கு அந்த சேலரியில் ஃபர்ஸ்ட் பாருங்க, சேலரின்னு சொல்கிறேன். அது என்ன பண்ணேன்னு சொல்ல விட மாட்டேங்கிறா பார்த்தீங்களா. அதில் ஒரு 5,000 மட்டும் ஒரு கடன் இருந்துச்சு. அதை வந்துட்டு எப்படி நம்ம கையில் காசு இருந்தாலும் செலவாயிரும்ல, அதனால் அதை கடனுக்கு அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5,000 ரூபாய் கடனுக்கு அடைச்சாச்சு. எனக்கு எங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு வளையல் வாங்கி கேட்டுட்டு இருந்தாங்க. என்னை பெற்றதுக்கு அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ணதில்லை. சிரிச்சுட்டு சொல்கிறேன் பாருங்களேன். அவங்க தான் எனக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தா எங்கள் அண்ணன் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தாவும் தான். எப்படி சொல்கிறது, நான் என்னோட கஷ்டத்தில் இருந்தது பார்த்தீங்கன்னா நீ தான் செல்லம். 2 பேரும் தான்மா. ஆலியாவும் தான்மா, நன்ஷிராவும். சரி விடுமா, குடும்ப பேரே சொல்லிடுவோம். கசாமம்மா அவங்க ஒரு வீடியோ 10 நிமிஷம் ஆக்கிடுவாங்க பேசுறதுக்குள்ள. என்ன சொல்லிட்டு இருந்தேன், பேக் போனாக இருந்தது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன். ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸு. என்னைய வந்துட்டு மகாராணி மாதிரி பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான், வீரர் தான். வேறு யாரையுமே சொல்லவே முடியாது. எங்கள் அம்மா அத்தா என்னை பார்த்துக்கிட்டாலுமே என்ன சொல்கிறது, அம்மா அத்தா வந்துட்டு திட்டுவாங்கல்ல. ஆனால் நான் என்ன பண்ணாலும் சகிச்சுக்கிட்டு, நான் என்ன கேட்டாலும் செஞ்சுக்கிட்டு, எனக்குன்னு ஃபுல்லாக என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். அதை நான் வேறு யாருமே நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணது எங்கள் அம்மா அத்தா தான். அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ணது கிடையாது. போன தடவை யூடியூப் சேலரி வந்தப்போ எங்கள் அம்மாட்ட ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். எங்கள் மாமியாருக்கு 1000 ரூபாய், எங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபாய்.
அம்மா அவங்க பக்கத்து வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு வாங்கி வச்சிருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் கஞ்சி. ஏன்னா நைட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்கா. நான் மட்டும்தான். அஃபீனம்மா வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவளுக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கா. இஞ்சி சாறு அரைச்சி அம்மா கொடுப்பாங்க காலையில். அதனால் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ வந்துருவா. அவளுக்கு ஃபங்க்ஷன் போகணுமா, அதனால் வந்துருவா. அதுக்காக பக்கத்து வீட்டில் கொஞ்சம் இவளுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி வச்சிருக்கீங்க. அதை கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னமோ நினச்சி சொல்லிக்கிட்டு இப்படி தான் மறந்து போயிடுது. அம்மாக்கு அம்மாக்கும் அத்தாக்கும் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணது கிடையாது. யூடியூப் சேலரி வந்தப்போ எங்கள் மாமியாருக்கு 1000 ரூபாய், எங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா. அதுவும் எங்கள் அம்மா எதுக்குமா நீ கஷ்டப்பட்டு வீடியோ போடுற, வச்சுக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன்லம்மா, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1000 ருபீஸ் மட்டும்தான் எங்கள் அம்மா கொடுத்துருக்கேன். எங்கள் அம்மா ரொம்ப நாளாக ஒரு வளையல் வாங்கி கேட்டுட்டு இருந்தாங்க. தங்கம்லாம் இல்லைங்க, நான் கவரிங்கில் ஒரு வளையல் போட்டிருந்தேன். கேரண்டி வளையல் தான். ரொம்ப நாளாக கருக்கவே இல்லை. அதே மாதிரி வாங்கித்தாயாசுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு அவங்க சொல்றது வந்துட்டு நான் ரொம்ப என்ன சொல்றது இதாக எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டேன். மறுபடியும் ஒரு நாள் போன மந்த் வந்துட்டு யாஸ் அந்த மாதிரி எனக்கு வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போதுலேருந்து நினச்சிட்டு இருந்தேன் நம்ம சேலரி வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த வளையல் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே நேற்று ஈவினிங் நான் போய் அந்த வளையல் வாங்கிட்டு வந்தேன். ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தேன். தங்கம்லாம் வாங்கி கொடுக்கலங்க, பட்டு ஏதோ ஒன்று எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவங்க எதுவும் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வாங்குவோம். நானே அண்ணன் எல்லோரும் நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்குவோம். அவங்க எங்களுக்கு எதுவும் என்ன சொல்கிறது, நாங்கள் எதுவும் அவங்களுக்கு பண்ணதில்லை. எங்கள் அண்ணன்லாம் பண்ணியிருக்கான், நான் எதுவும் பண்ணது கிடையாது. அது வந்துட்டு எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சா, அதனால் அது வாங்கினேன். அப்புறம் எங்கள் அத்தாவுக்கு இது வரைக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன், நான் பிறந்து பார்த்தீங்கன்னா 32 வயசாயிடுச்சு எனக்கு. ஆனாலுமே அவங்களுக்கு எதுவுமே நான் வாங்கி கொடுத்ததில்லை. எதுவுமே நான் பண்ணது கிடையாது. ரொம்ப க்ளோஸாக உட்காந்து சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் அத்தா கிட்ட தான் க்ளோஸ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறா, அத்தா கிட்ட தான் நான் க்ளோஸாக இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. நான் எங்கள் அத்தா கிட்ட க்ளோஸ் தான், பட் அவ்வளோ டீப் க்ளோஸ் கிடையாது. ஏன்னா எங்கள் அத்தா வெளிநாட்டில் இருந்தாங்களா. எனக்கு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்கள் அத்தாவே அவ்வளோ என்ன சொல்கிறது நல்லா தெரியுமே. அதனால் அவ்வளோ க்ளோஸ் இல்லை. இருந்தாலும் என்னை எங்கள் அத்தா அடித்தது கிடையாது. நான் என்ன வாங்கி கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் எல்லா அத்தாவுமே மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஆனால் அவங்களுக்காக நான் எதுவுமே பண்ணது கிடையாது. அந்த காசில் வந்து எங்கள் அத்தா ரிங்கு போட ஆசைப்படுவாங்க, வெள்ளி ரிங்கு போட ஆசைப்படுவாங்க. அப்புறம் வாட்ச் 2 தான் எங்கள் அத்தாவோட ரொம்ப ஃபேவரெட்டு. வாட்ச்னால் பார்த்தீங்கன்னா பிராண்டடாக போடணும்னு நினைப்பாங்க. அவ்வளோ பிராண்டடாக வாங்குற அளவுக்கு இன்னும் உங்கள் மகன் சம்பாதிக்கல. இன்ஷால்லா சம்பாதிச்சேன்னா வாங்கி கொடுக்குறேன். இப்படி நான் உட்காந்துலாம் அவங்ககிட்ட நான் பேசினதே இல்லை. உண்மையாக சொல்ல போனீங்கன்னா இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிற அளவு கூட எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அத்தா கிட்ட உட்காந்து இப்படி பேசுறது கிடையாது. சும்மா விளையாடுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். பட் இப்படி உட்காந்து கிண்டல் ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போ மூவிலலாம் காமிக்கிறாங்களா அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அம்மா அத்தா வந்து ஒரு டிஸ்டன்ஸோடு தான் எங்களெல்லாம் வளர்த்தாங்க. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ 90s கிட்ஸாக இருக்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க பேரண்ட்ஸு. அந்த மாதிரி தானே இருந்திருப்போம். அந்த மாதிரி தான். நீ தெரியலையா, அவங்க மேடம் வீடியோவில் தெரியல போல இருக்கு, அதனால் ஒழுங்காக உட்கார வைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி டிஸ்டன்ஸோடு தான் நான் வளர்ந்துருக்கேன். அதனால் நான் வெள்ளி ரிங் வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் எங்கள் அத்தாவுக்கு. நேற்று அந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன், நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணுறேன். அந்த ரிங் வாங்கினேன். அது ஒரு 1400 கிட்ட வந்துச்சு. அவ்வளோதான். இது 2 தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஆசைக்காக என்னோட பேரண்ட்ஸ்க்கு பண்ணது. அஃபீன் அத்தாவுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க வந்துட்டு இப்போ கல்யாணம் இருக்குல்ல, எதுக்கு ஆசை வேஸ்ட்டாக செலவு பண்ணணும், அவங்க ஒன்று வாங்கி கேட்டாங்க என்கிட்ட. ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை தான். பட் இப்போ எங்களுக்கு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அவங்கள கடன் வாங்காமல் வச்சுக்கிறதே நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு வந்துட்டு இந்த காசு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் எங்கள் தேவையெல்லாம் நாங்கள் வந்துட்டு வாங்கிக்கிடுவோம். இப்போ ஊருக்கு போகிறனால அதுக்காக கொஞ்சம் காசு வச்சுக்கிறலாம், ஒரு 4000 வச்சுக்கிறலாம், அப்புறம் கொஞ்சம் காசு ரெடி பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், 2 பேருக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கணும். அஃபீனத்தா வந்துட்டு சட்டை இல்லை அவங்களுக்கு, கண்டிப்பாக நம்ம சட்டை எடுத்து கொடுத்துருவேன். நம்ம எங்கே போனாலும் நம்ம ஹஸ்பண்டை வந்துட்டு பெஸ்ட்டாக வச்சுக்கணும்ல. அம்மா நம்ம அத்தாக்கு வாங்குவோம். ஐமன் சச்சா அவங்க சச்சாவை சொல்கிறா. கம்பத்தில் இருக்காங்க, பெங்களூரில் படிச்சுட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் ஹஸ்பண்டோட தம்பி. அவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கா ஐமன் சச்சா. ஆமாம் அவங்க சச்சா.
போவோம். இப்போ ஊருக்கு போவோம்ல, அப்போ பார்ப்போம். அதனால அவங்களுக்கு நம்ம வந்துட்டு நம்ம எப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம வெளியில போகும்போது ப்ரெசன்டபிளாக இருக்கணும்ல. அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு ஒரு மட்டும் ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் 3 பேருக்கு எப்பயும் போலதான் 3 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இப்போ என்னால் செய்ய முடியறதில்ல. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் நைட்டு கொடுக்கணும் அப்படின்றனால செய்ய முடியறதில்ல. இன்ஷால்லா என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, யாராவது பெரியவங்களுக்கு 3 பேருக்கு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துடலாம், ஒரு வேளை சாப்பாடு காசு அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் முடிஞ்சதுங்க. அதை கூட யாராவது வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, 100 ரூபாயில சாப்பிட்ருவீங்களா அப்படின்னு. 100 ரூபாயில எங்களால் சாப்பிட முடியும், உங்களால் சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியலை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அந்த அளவுக்கு எங்களுக்கு தந்திருக்கிறதே எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இதுதான் என்னோட பிளான். என்னோட சேலரி வச்சு இவ்வளோதான் என்னால் பிளான் பண்ண முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அதுவே எனக்கு சந்தோஷமா மன நிறைவாக இருக்குது. சாப்பிட்றேன். ஐயோ, பாசத்துக்கு ஒரு அளவு இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுதான், அவ்வளோதாங்க நான் என்னோட சேலரி வச்சு நான் பண்ணது. இன்ஷா அல்லாஹ் அடிச்சிருன்னு சொல்ற. ஓ, மன்னிப்பு கேளுன்ட்ட சாரி சொல்லு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோதோட நான் ஈவினிங் வந்துட்டு என்னென்ன நேற்று ஈவினிங் நடந்தது அட்டாச் பண்ணேன். நேற்று ஈவினிங் தான் அது எல்லாமே நடந்துச்சு. இதெல்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது என்னவோ நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கும்போது அது மாதிரி சந்தோஷமாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இன்ஷா அல்லாஹ் நான் ஊருக்கு போகும்போது எங்கள் மாமாவுக்கும் ஏதாச்சும் வாங்கிட்டு போவேன். அவங்களையும் பார்த்திங்கன்னா நான் தான் பார்த்துக்கிறணும். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே அவங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் தான். சரி, லைக் பண்ணிக்கிடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீரர் ஒருத்தர் தான். அவங்கள கொடுத்ததுக்காகவே நான் அவங்கள பார்த்துக்கணும்ல. ஆமா, வீரர் பையன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தானே. நம்ம என் ஃப்ரெண்டு தான் வீரர். அமைதியாரு பையன். சரி, வீரரத்தான் நம்ம ஃப்ரெண்டு. அமைதியாரு சொல்லிக்கிறேன். அப்புறம் கோச்சுக்கிறோம். பணியை பார்த்து 7 ஆச்சு. 7 நிமிஷம் ஆச்சு. சரி, அவ கூட்டிகிட்டே போக மாட்டேன் நான் உன்னைய. அதனால அவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். ஏன்னா எனக்கு வந்துட்டு வீரரை கொடுத்ததே பெரிய கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. சரி, இப்போ நம்ம ஈவினிங் என்னென்ன போகணுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துடலாம். இன்ஷா அல்லாஹ் பர்த்டே வீடியோ எடுத்தேன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணதான் கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குதா, அதனால தான் என்னால் வீடியோ ஒழுங்காக அப்லோட் பண்ண முடியல. எதுவும் நினச்சிக்காதீங்க. அவ்வளோதாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. என் சேலரியில் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதான். வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளியெல்லாம் இருந்துச்சா, இதில் வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. அதை அப்படியே ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் அதையும் எடுத்துட்டேன். இதில் லாக் போகிற இடம் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு விட்டுருச்சு. சரி, அதையும் பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் செயின் வந்துருச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவோட குலுசும் லைட்டாக பிரேக் ஆன மாதிரி இருந்துச்சா, அதை காமிச்சிட்டு வருவோம் பற்ற வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னு வைங்கலாம் எக்ஸ்ட்ரா காசாகும். அதனால தான் இதெல்லாம் அள்ளி போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். வீட்டில் எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். ஆலியா குட்டி மத்தியானம் வந்திருந்தாங்க, அவங்களே இருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டுட்டு தான் போகணும். மத்தியானம் ஆக்குன சாப்பாடே இருந்துச்சு. மத்தியானம் சாம்பாரும் பீஃபும் செஞ்சுருந்தேன்னா அதுவே இருந்துருந்துச்சு. இந்த தொட்டியை நானும் கலட்டணும்னு பார்க்குறேன், எங்கே கலட்டவே முடியலை. இன்ஷால்லா கலட்டிடணும். ஏன்னா சும்மாவே கிடக்காது. அஃப்ரா குட்டி இப்போ தொட்டிலெல்லாம் தூங்குறது இல்லைல்ல, அதனால ரூம் எல்லாம் நீட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக பெட் கவரும் போட்டுட்டு 2 குட்டீஸையும் ரெடி பண்ணியாச்சு. பெரிய மேடம் வெளியில் நின்றுட்டுருக்காங்க. இவங்க 2 பேரையும் மேய்க்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரீன் அம்மா தான். அப்படியே துணியெல்லாம் காய போட்டுட்டேன். ஏன்னா வந்தோன்னு வைங்களேன் டைம் ஆயிருமா, அதனால தான் எப்போ வருவேன்னு தெரியாது. போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன். நம்ம வீட்டு 3 குட்டீஸும் அழகாக ரெடி ஆகிட்டாங்க. நானும் ரெடி ஆகிட்டு ஆட்டோவில் போயிடலான்னு சொல்லிட்டு தான் நடந்து போய்கிட்டு இருந்தோம். நடக்கும்போதே பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் நிற்கும் போது அந்த அண்ணா சொல்கிறாங்க, எப்படி 2 பேரும் பேசுகிறாங்க பாருங்கம்மா, சுற்றி போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ வாய் பேசிகிட்டு இருக்காளுங்க ஆலியா குட்டியும் அஃப்ரா குட்டியும். அஃப்ரீன் தாம்மா கொஞ்சம் சாஃப்டாக, அவங்க மூத்த பொண்ணு தாம்மா சாஃப்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அஃப்ரீன் அத்தா வந்துட்டு கொஞ்ச நேரம் இல்லைங்க, நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அங்கேயே நின்றாச்சு. ஏன்னா 50 ரூபா நமக்கு மிச்சம்ல, அதனால தான். இந்த கடை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே தான் இருக்குது. சென்னை கவரிங்னு இருக்குது. இந்த வழியில் தான் அம்மா கேட்டிருந்தாங்க.
ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு வழியா. எனக்குமே அந்த வளையல் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக போட்டுட்டு இருந்தேன் நானே. இங்கே கவரிங் ஐட்டம்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கருக்காதா, அதனால தான் இந்த கடையில் வாங்குறது. மற்ற கடையில் வாங்குறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த கடையில் வந்துட்டு ரொம்ப வருஷமாக ஒரு 5 வருஷத்துக்கிட்ட நான் கையிலேயே போட்டு யூஸ் பண்ணேன் இந்த வளையல. ஆனால் கருக்கவே இல்லை. இருந்தாலும் நம்ம பெண் இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சம் மாடலை பார்ப்போம்ல. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாடல் பார்த்துட்டு ஒரு வழியாக வளையலை வாங்கிட்டு வெள்ளிக்கடைக்கு போயிட்டோம். அஃபினத்தை செயின் வந்துட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க செயினை வந்துட்டு நம்ம கம்பம் போனப்போ ஒரு கிளி பார்க்குறதுக்கு போனோம்ல, அப்போ அந்த கிளி கட் பண்ணிருச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது மாட்டலாமா. எதுக்கு அப்போ புதுசு வாங்கணும், அதே அப்படியே மாட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ரிங் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய அத்தாக்காக நான் வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு இது இன்னொரு குட்டி ரிங், இது எனக்காக வாங்கினேன். இது அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதனால் வாங்கினேன். அவ்வளோதான் என்னோடய ஷாப்பிங்கு.